சத்திய ஹரிச்சந்திரா என்னும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை நினைவில் கொண்டு இனிதே நடைபெற இருக்கின்ற சத்திய ஹரிச்சந்திரா நாடகத்திற்கு நரிக்குடி காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை இந்த நாடகத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி கிராம பொதுமக்கள் சார்பாக மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உலகுடி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஊட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருவிழா ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை நான் மேக்ஸிமம் பார்த்ததில்லை. மழை பேர் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த நாடகமும் நல்லபடியாக முடிந்து அவங்க ஒரு சந்தோஷம் அடையும் போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்திற்கு முன்னிலை வைக்க வருகின்றிருக்கும் கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் நாடகம் நடிக்க ஒருபடி கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். ஏப்பா ஐயா உட்காருங்கய்யா, எல்லாரும் உட்காருங்கய்யா. Hey!
Thank you.
அன்பும் பண்பும் ஒருங்க அமர்ந்து கல்வி கடலை கடைந்த மனப்படுத்து அதை நல் இருந்தாக நாட்டிற்கும் கவி வாரர்களுக்கும் தேசத்தொண்டை சிறந்த பணியாக்கருதும் தலைவர்களுக்கும் உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சிகளை கொள்ள வந்திருக்கும் உயிரோவின் நடிகர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தயார சுந்தையுள்ள தாய்மார்களுக்கும் என் உடன்படவா சகோதர சகோதரிகளுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும் இவ்வட்டார ஏனைய சுற்று வட்டார நாடகக்கல ரசிக பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் மற்றும் கடமையை கண்ணாக நம்மளையெல்லாம் கட்டி காக்க வந்திருக்கும் காவல்துறை யார்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். என் நகரத்திலையும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய நம் நகரமான விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் உடக்குடி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே இன்றைய தினத்திலே இவ்வரங்க மேடையிலே இதில் நடைபெற இருக்கின்ற ஹரிச்சந்திர மயானகாண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்திலே இதில் நடிக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நடிகரில் எந்த ஒரு குற்றம் குறைபாடுகள் தென்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் குற்றம் செய்தா எவ்வாறு தூக்கி போட்டுக்கொண்டு விதிப்பீங்களோ அந்த மாதிரி இல்லாம குற்றம் என்பதை மறந்து குணம் என்பதை கைகொண்டு எங்களுக்கு நல்லாசிகளை வழங்கி இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடாத்தி தரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நாடகம் பார்க்க வந்திருக்கிறது நீங்க, ஆமா நடிக்க வந்திருக்கிறது நாங்க. இங்க நடிப்பவருக்கும் அங்க ரசிப்பவருக்கும் ஒரு நட்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி நட்பு? மச்சான பாத்தீங்களா அந்த மரவாழ தோப்புக்குள்ளே, மச்சான பாத்தீங்களா இங்க மரவாழ தோப்புக்குள்ளே, உட்கார்ந்து பார்ப்பவரே வெளியே ஒதுங்கி நின்று கேட்பவரே, இடத்துக்கு முன்னே தேடாமல் வந்தேன் எல்லோருக்கும் வணக்கங்களே, எல்லோருக்கும் வணக்கங்களே. ஐயா உட்கார்ந்து பார்ப்பவரே ஒதுங்கி நின்று கேட்பவரே, என்னாலும் நன்றாய் சங்கீத பிரிவுகளே, சங்கீத பெரியோர்களே இங்க சட்டாக கேட்பாரே, ஆபத்து பேச்சை சோறாக ரசிக்கும் ஐக்கிலாச சிங்கங்களே, இப்போ ஐக்கிலாச சிங்கங்களே, ஐயா உட்கார்ந்து பார்ப்பவரே நடிப்பவருக்கும் ரசிப்பவருக்கும் ஒரு நட்பு இருக்கணும்னா இந்த கூட்டத்துல யாராவது முட்டி கட்டி உட்கார்ந்தா முட்டி கட்டின கை எடுத்து என்ன முட்டி கை முட்டுங்க, கைய வச்சு முட்டி. இவருங்க மேடையில் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் கல்லணை கருப்பி அண்ணன் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். இபி வயர்மன் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரும்படி பணியுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நமது மிருதங்கத்துவான் மதுரையை சேர்ந்த TSR மோகன் அவர்களுக்கு கணக்கன்குடி NK 18ஆம் படியான் அவர்களுக்கு ஆல்ரவுண்ட் வாசித்து அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் அருமை மகன் MP ஆடியராசா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் ஊரில் பிறந்து எங்களுக்கென்றே வளர்ந்து வருகின்ற எனது அருமை மகன் லட்சுமணன் ஒளி அமைப்பு
உரிமையாளர் அவர்களுக்கு இந்த 8 தினங்களாக வெகு சிறப்பான முறையில் ஒளி அமைத்து மின்னொளி கலையரங்கத்தை சீரோடும் சிறப்போடும் வெகு சிறப்பாக அமைத்து கொடுத்த எனது மகனும் எங்கள் ஊர் செல்லப்பிள்ளையும் ஆகிய ஆர் லட்சுமணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கப்படுகிறது. அந்த பப்புடு போடுங்கயா. இவரங்க மேடையில் பப்புனாக விட நீங்க நினைக்கும் அருமை மாமா என்எஸ்பி தங்கவல் அவர்களின் முதல்வன் செல்லப்பிள்ளை கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். இங்கு கூப்பிட்டையா செத்த இருப்பா ஐயா. நாடகம் சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருகிறதற்கு உள்ளூர் பெரியோர்களும் தாய்மார்களும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய இளைஞர்களும் நண்பர்களும் நாடகத்திற்கு இடையூறு இல்லாமல் நாடக நடிகர்களுக்கு அன்பளிப்போ துண்டு சீட்டுகளை கொடுத்து இந்த பாட்டத்தான் பாட வேண்டும் என்று இந்த மேடையில் கேட்கிறதை தவிர்க்க வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதோடு நாடகத்தை அமைதியான முறையில் அமர்ந்திருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கிராம பொதுமக்கள் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இங்கு இந்த நாடகத்திற்கு முன்னிலை வைக்க வருகின்றிருக்கும் உலகுடி கிராம விஓஓ அவர்களின் சார்பாக கிராம உதவியாளர் அவர்கள் சிவா அவர்களுக்கு உலகுடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றிய கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எனது கிராம உதவியாளர் சார்பாகவும் எங்களது குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். எங்கள் உள்ளக்குடி கிராமத்தை பொறுத்தவரையிலும் வீரசோழன் இபி சார்பாக எந்த நேரத்தில் எதை கேட்டு கூப்பிட்டாலும் உடனோடி வந்து மின்னொலியை சரி செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வயர்மனாக வருகின்றிருக்கும் அருமை தம்பி வேல்ராஜ் அவர்களுக்கு உலகுடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மாலைக்கு பதிலாக பொன்னாடை பொருத்தி மகிழ்வித்த நமது உடக்குடி கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்து இருக்கின்ற அருமை மகன் ஆர் லட்சுமணன் அவர்களுக்கு உலகுடி காலனி சோலை கருப்பண சுவாமி குடிகளின் சார்பாக 1001 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறார்கள். சோலை கருப்பணசாமி கோவில் குடிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தை வெகு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கின்ற புளியகுளத்தைச் சேர்ந்த அருமை மாமா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் CK சந்திர மாமா அவர்களுக்கு உலக்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். வருஷம் ஒருமுறை மாறுதலாக இன்று இந்த சத்திய அரிச்சந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நமது உலகுடி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நீங்க வாங்கிக்கங்க. பொன்னாடை இப்ப போத்துன சால்வ குளிருக்கு குத்திக்கலாம். அதாவது கூட்டத்துல ஏன் முட்டி கட்டி உட்காரக்கூடாது சொல்றேன். நீங்க முட்டியை கட்டு உட்காரப்பீங்க ஒரு மணி வாக்குல தூக்க அசத்தும் பட்டாரம் கையை விட்டுருவீங்க. பின்னாடி மூக்கு முறை பேர்ந்து போகும். அவர் போராடுவாரு நீங்க வாராண்டுவீங்க. அவர் ஒரு குத்துவாரு நீங்க 2 குத்துவீங்க. இப்படி மாத்தி நீங்க கூட்டத்துல குத்திக்கிறீங்கன்னா மேடல நாங்க குத்துறது கட்டு போகும். அது டப்பான் குத்து. இன்னும் சில ஊர்கள்ல ஆண்களுக்கு தனியிடம் பெண்களுக்கு தனியிடம் அப்படி நடுவில் கயிறை கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல கயிறை கட்டல எல்லாத்தையும் ஒண்ணு மணி உட்கார வச்சிருக்கோம். ஏன் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னடா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்பி கைய வச்சிடாதீங்க பக்கத்துல. அது விவகாரத்துல முடிஞ்சு போகும். இன்னும் சில ஊர்கள்ல இந்த பாட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கம் வராம இருக்கிறதுக்காக வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாங்க. கூட்டத்துல உட்கார்ந்துக்கிடுவாங்க. 1.5 மீட்டர் நீளத்துக்கு கால் நீட்டிக்கிடுவாங்க. 2.5
கட்டி அகலத்துல உட்காந்துக்கிடுவாங்க. உரல்ல பார்க்க போட்டு உலக்கையில வயல வச்சுக்கிட்டு இங்க நாடகம் நல்லா நடந்துக்கு இருக்கும் போது கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு டொக்கு 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 இப்படி யாரும் கூட்டத்துல டொக்கு போடாது. அது சாதாரண டொக்கு கிடையாது, வெத்தலை டொக்கு. அப்படி சில பேர் பொம்பளை இருந்தீங்கன்னா ஆம்பளை சில பேர் இருக்காங்க. ஆம்பளைல வந்து பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருப்பீங்க. அப்படி பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருந்தா பீடி சிகரெட்டை குடிச்சு போட்டு அமர்த்தி போட்டு கொடுங்க. நெருப்போட போட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க சேமா செட்டு பேர் வெந்து போகும். எந்த சேமா? அவங்க சொந்த சேமா. அப்புறம் அங்க இருந்து வந்த சேமானா ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம். அந்த காலத்துக்கு எந்த காலத்துக்கு எந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு இந்த காலம் வித்தியாசமான காலம். உலகத்துல வந்து ஏமாறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவ இருக்கத்தான் செய்வேன். ஏன்னா மதுரையில வந்து சித்திரை மாசத்துல சித்திரை திருவிழா நடக்கும். சித்திரை மாசம் நடக்கும் சித்திரையில. அதனாலதான் சித்திரை திருவிழா. அப்படி சித்திரை திருவிழா நடக்கும் போது அதுக்கு முன்னாடி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் முடிஞ்சோம்னா தேராட்டம் ஒண்ணு நடக்கும். அப்படி ஒரு தேராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் நின்று நானே என் நண்பர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து வேகமா ஒரு ஓடி வந்தேன். கையில ஒரு 10-15 விசிறி வச்சிருந்தேன். விசிறி விசிறி அதை பூரா தூக்கிட்டு வாங்க 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 அந்த விசிறியை வாங்கிட்டு போங்க, குறைஞ்ச விலைக்கு தர்றேன், 2 வருஷத்துக்கு கிளியாத உடையாது, வித்து போச்சு கேட்காதீங்க, உடனே வாங்கிட்டு போங்க வித்துட்டு வந்தேன். அப்படியா? நண்பர் பார்த்தாரு. சரி, குறைஞ்ச விலைக்கு விசிறி தர்றேன், 2 வருஷத்துக்கு கிளியாத உடையான்னு சொல்றேன், இது நல்ல விசிறியா இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விசிறியை வாங்கிட்டு வந்தாரு. சரி, விசிறியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு விசிறி இருக்காரு. அந்த விசிறி 2 நாள ஒடிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. இவர் பார்த்தாரு 2 வருஷத்துக்கு கிடையாது உடனே 2 நாள் கிழிஞ்சு போச்சு, நம்மளை ஏமாத்தி விட்டானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு அதே தெருவுல அதே விசிறிக்காரு இந்த விக்காத மீதி விசிறியை பூரா எடுத்துக்கிட்டு வாங்க வாங்க இந்த விசிறியை வாங்கிட்டு போங்க, குறைஞ்ச விலைக்கு தர்றேன், 2 வருஷத்துக்கு கிளியாது உடையாது அப்படின்னு வித்துட்டு வந்தேன். சரி, என் நண்பர் பார்த்தாரு, ஆக இவன் தான் நம்மளை ஏமாத்துறவன் அப்படின்னு விறுவிறுன்னு போய் அவன் சட்டையை பிடிச்சுக்கிட்டு ஏன்டா 2 வருஷத்துக்கு விசிறி கிளியாது உடையான்னு சொல்லி வித்தேன். நான் காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டேன். காசை கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு விசிறேன். அந்த விசிறி 2 நாள ஒடிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. மரியாதையை காசை கொடுறான். சரி, அப்படின்னு விசிறி வாங்கிட்டு போனவர் கேட்டாரு. விசிறி வித்தே மாட்டேன். ஆகா நம்ம ஏமாத்துற தெரிஞ்சு போச்சு. எப்படி சமாளிக்கிறதுல பல விதம் இருக்கு, இவரை எப்படியா சமாளிச்சாகணும். அப்படி விசிறி வாங்கிட்டு போனவர் விசிறி வித்தவை கூப்பிட்டு, ஏங்க விசிறி வாங்கிட்டு போனது நீங்க, விசிறி எப்படி வச்சு வீசுனீங்க அப்படின்னு விசிறி வித்தவன் கேட்டேன். விசிறி வாங்கிட்டு போனவர் சொன்னாரு, எல்லாரும் விசிற மாட்டி இப்படி தண்டா வச்சு வீசுனேன். அதுக்கு அவன் சொல்றேன், என்ன சொன்ன நீங்க விசிறி எப்படி வச்சு வீசுறது? அதானே விசிறிய முகத்துக்கு நேரம் புடிச்சுக்கிட்டு ஆமா விசிறிய முகத்துக்கு நேரம் புடிச்சுக்கிட்டு மண்டையை மட்டும் இப்படி ஆட்டிக்கிட்டே போகுது. விசிறி ஆயுசு பூரம் கிடையாது, அது பாட்டுக்கு இடக்கணும் இருக்கும். அப்படி சமாளிக்கிறேன். ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம் கிடையாது. எங்க பார்த்தாலும் டிவி மோகமா போச்சு. ஆமா, காலையில 10:30 மணிக்கு சீரியல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ராத்திரி 10:30 மணிக்கு தான் சீரியல் நடத்த ஓடிக்கிறாங்க. பெரிய என்ன கதையே, என்ன கதை? மாமியார் மருமகள் சண்டை, அவன் பொண்டாட்டி தான் இவன் காதலி பண்றேன், இவன் பொண்டாட்டி நான் வசிக்கிறேன் பண்றேன், இப்படி கதையா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பூரா டிவிக்கு முன்னாடி வந்து தாய்மார்கள் பூரா உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறது. இப்படி வேடிக்கை பாக்குறதுல வீட்டுல சோறாக்குறதுல குழம்பு வைக்கிறதுல வெஞ்சனம் வைக்கிறது இல்ல. அப்படி நம்ம கார சாராம போய் கேட்டா ஏமா ஏமா சோறாக்கல அப்படி கேட்டோம்னா அதுக்கு அவங்க சொல்றது சோறு தானே ஆக்க மாட்டேமாக்கும், கொஞ்சம் பொழுங்கு இந்த ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காய கூடையும் அரியாமனை தூக்கிட்டு திருப்பி டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறது. உட்காந்துக்கிட்டு இந்த டிவியை பார்த்துக்கிட்டே இந்த ரசிச்சுக்கிட்டு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு ரசிக்கிறாங்களா, ரசிக்கிட்டு வெங்காயத்தை நினைச்ச போது விரதம் அறிவிப்படுறாங்க. இப்படி சில வீட்டுல இப்படி ஒரு ரூம் இருக்கும், இப்படி ஒரு அடுப்படி இருக்கிறோம். அந்த ரூம்ல டிவி வந்துட்டு அடுப்படியை பார்த்தவங்க இருக்கும். அந்த வீட்டுல ஏமா தோசை ஊத்தி கொடுமான்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றது தோசை தானே ஊத்தி தர்றேன். அப்படி அடுப்படிக்குள்ள போகும்போது ரிமோட்டை கையில தூக்கிட்டு போயிடுறது. ஆமா, சேனல கூட மாத்திட்டு வாங்கல. அதுக்கு ரிமோட்டை தூக்கி இப்படி அடுப்படி வச்சுக்கிட்டு தோசை ஊத்திக்கிட்டு அங்க டிவியை பார்த்துக்கிட்டு தோசையை திருப்பி போடுறதுக்கு தோசை கரண்டி மறந்துடுவாங்க. மறந்துட்டு ரிமோட்டை வச்சு திருப்பி போடுறாங்க. இப்படி சில வீட்டுல இதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு கதை நடந்து போச்சு. என்னது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மணப்பாறை பக்கம் நாடத்துக்கு போனேன். சரி, அப்ப நான் போகும்போது என் பொண்டாட்டி சொல்லிட்டு போனேன், ஏமா இந்த மாதிரி மணப்பாறை பக்கம் நாடத்துக்கு போறேன், போயிட்டு காலையில வந்துருன்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா, எங்க மணப்பாறை பக்கம் நாடத்துக்கு போறீங்களே, மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கிடுவான்னு கேட்டா. சரி, ஆசைப்பட்டு கேட்கறாளே. ஆமா, அப்படி ராத்திரி பூரா நாடகம் அனுப்பிட்டு காலையில வேன் வண்டியில வந்து இறங்கி ஒரு முறுக்கு கடையில நிப்பாட்டி எனக்கு 50 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷா முறுக்கு போட்டு கொடுப்பான்னு முறுக்கு போட்டு கொடுத்தேன். ஆமா, எடுத்து தின்னு பார்த்தேன், கருக்கு நல்லாட்டா இருக்கு. ஆக நல்லாட்டா இருக்கு முறுக்கு. அப்ப அந்த 50 ரூபாய் முறுக்க வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு, ஏமா ஓரம் படுத்து தூங்குறேன், சரி எனக்கு தூத்துக்குடி பக்கம் நாடத்துக்கு போகணும், எனக்கு ஒரு 4 மணிக்கு உசிப்பு விடு அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டேன். படுத்து டிவி சத்தத்துல தூக்கமா வருது. ஆமா, பிராய்லர் போய் முடிச்ச மாதிரி அரக்கான தூக்கத்துல தூங்கி இருக்கேன். அப்படி தூங்கி இருக்கும் போது என் பொண்டாட்டி சத்தம் கேட்குது. இவரெல்லாம் ஒரு மனுஷனாக்கு முறுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், முறுக்கு வாங்கிட்டு கொடுத்துருக்காரு, தின்னு பார்த்தா கசப்பா இருக்கு அப்படி என் பொண்டாட்டி சத்தம் கேட்குது. நானும் அந்த அரக்கான தூக்கத்துல என்னடா அது காலையில தின்னு பார்த்தா வாங்கினா நல்லா தானே இருந்துச்சு,
அப்படின்னு எட்டிக்கிட்டு பாக்குறேன். என் பொண்டாட்டிக்கு டிவி பாக்குற மோகத்துல நான் வாங்கிட்டு வந்து 50 ரூபாய் முறுக்க மறந்து விட்டு பக்கத்துல வச்சிருந்த கொசு பத்தியை தூக்கி கடிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்ப அது கசக்கால இனிக்க வச்சீங்க. ஏன்னா காலம் அப்படி போயிட்டு இருக்கு. போய் கொண்டாச்சு. அது மட்டும் கிடையாது. நீங்க அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பாத்தீங்கன்னா நாங்க என்ன பேசுறோம் என்ன பாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். கூட்டத்துக்குள்ள எங்களை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க அப்படி எங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு ஊர்ல வந்து காய்ச்ச விடு அரைச்ச விடு முக்காச்ச விடு முழுச்ச விடு காய்ச்ச விடு அரைச்ச விடு முக்காச்ச விடு முழுச்ச விடு இப்படி நாளே காய்ச்ச விடு அரைச்ச விடு முழுச்ச விடு முடிச்ச விடுன்னு எங்க 4 வரையும் சொல்றியா? அப்படி சொல்லுங்க. அப்படித்தான் சொன்னேன். காய்ச்ச விடு அரைச்ச விடு முக்காச்ச விடு முழுச்ச விடு இப்படி 4 செவடு இருந்துச்சு ஒரு ஊர்ல. இதுல காய்ச்ச விடு என்ன பண்ணுச்சுன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு கம்மாய்க்குள்ள தூண்டிய போட்ட வாக்கில கம்மாய்க்கார உட்கார்ந்துருச்சு காய்ச்ச விடு. பக்கத்துல ஒரு அரைச்ச விடு ஒரு 50-60 ஆட்டுக்குட்டில மேய்ச்சிக்கு இருந்துச்சு. மேய்ச்சிக்கு இருக்கும் போதே என்னடா காலையில இருந்து ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டே இருக்கோம், மணி 1 போகுது, வகுறு வர பசிக்குது, பக்கத்துல யாரா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சுத்து முத்து பார்த்து அரைச்ச விடு. சுத்து முத்து பக்கத்துல காய்ச்ச விடு உட்கார்ந்து தெரிஞ்சு போச்சு. இந்த காய்ச்ச விடு பக்கத்துல போய் அரைச்ச விடு காய்ச்ச விடு கூப்பிடுது. தம்பி தம்பி அதுதான் காய்ச்ச விடாச்சு. அது சரி தம்பி இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் பாத்துக்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி இந்த ஆட்டுக்குட்டியை பாத்துக்கிட்டதுக்காக நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து உனக்கு ஒரு நொண்டி ஆடு தர்றேன் அன்பளிப்பா அப்படின்னு அரைச்ச விடு சொல்லுது. சரி இந்த அரைச்ச விடு சொல்றது காய்ச்ச விடுக்கு விளங்கல. காய்ச்ச விடு நினைச்சுக்கிருச்சு திங்கிறதுக்கு மீன் கேட்கிறேன் பொறுப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் காலையில இருந்து பிடிக்கிறேன். ஒருத்த மீன் கூட பிடிக்கல, பிடிச்சா தாரேன் அப்படின்னு காய்ச்ச விடு சொல்லுது. இந்த காய்ச்ச விடு சொல்றது அரைச்ச விடுக்கு விளங்கல. அரைச்ச விடு நினைச்சுக்கிருச்சு போயிட்டு 1 மணி நேரத்துல வர சொல்றேன் பொறுப்பு அப்படின்னு நேரம் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து ஒரு நொண்டி ஆட்டை தரதரம் எடுத்துட்டு வந்து இந்த காய்ச்ச விட கூப்பிட்டு தம்பி ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த நொண்டி ஆடு அப்படின்னு அரைச்ச விடு கொடுக்குது. சரி அரைச்ச விடு இந்த நொண்டி ஆடை கொடுக்கவும் கோச்ச விடுக்கு காய்ச்ச விடுக்கு கோபம் கிளம்பிடுச்சு. எப்படி வேண்டாம் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன். ஆமா நீ வாட்டுக்கு நொண்டி ஆடை வந்து என்ன காமிக்கிறியே, யாரு கள்ளப்படி எரிஞ்சானா எனக்கு தெரியாது, யாரு நான் முடிக்கல, நீ நான் தான் ஒடிச்சேன்னு வம்புக்கு இருக்கிற. சரி உடனே அரசு விடு கோபம் கிளம்பிடுச்சு. வேண்டாம் நொண்டி ஆடு தான் தர்றேன்னு சொன்னேன், இப்ப வந்து நல்லாடு கொடுன்னு கேட்கிற வாடா பஞ்சாயத்துக்கு. அப்படி 2 செவடும் பஞ்சாயத்துக்கு போகுது. அங்க போனா முக்காச்சு விடு ஒண்ணு உழுதுகிட்டு இருக்கேன் 2 மாட்டை போட்டு. சரி அப்படி உழுதுட்டு இருக்கும் போது இந்த காய்ச்ச விடு அரைச்ச விடு முக்காச்ச விடுத்த போய் முக்காச்ச விட கூப்பிட்டு காய்ச்ச விட சொல்லுது. அண்ணே சத்தியமா எனக்கு தெரியாது, வேற ஒண்ணு கண்ட விருந்து காண ஒடிச்சு விட்டியா, இது நான் தான் ஒடிச்சு வம்புக்கு இருக்கிறியா. உடனே அரைச்ச விடு நொண்டி ஆடு தாங்க தர்றேன்னு சொன்னேன், இப்ப வந்து நல்லாடு விடுறாங்க கேட்கிறேன். இந்த காய்ச்ச விடு அரைச்ச விடுன்னு சொல்றது முக்காச்ச விடுக்கு வழங்கல. முக்காச்ச விடு கோவம் ஆயிடுச்சு. ஏன்டா உங்க 2 பேருக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா இந்த 2 மாட்டையும் களவண்டு வந்த மாதிரி சொல்லுவீங்க, வாங்கடா பஞ்சாயத்துக்கு போவோம் அப்படின்னு 3 செவன் பஞ்சாயத்துக்கு போதுங்க. சரி அங்க போனா பஞ்சாயத்து முடிச்சு விடு. அவருக்கு 2 கொண்டாட்டி ஒண்ணு ஜாக்கெட் வாங்கி கொடுன்னு சண்டை போடுது, ஒன்னு உள்பாறை வாங்கி சண்டை போடுது. 2க்கும் பஞ்சாயத்து நடந்துக்கிறது. அந்த நேரம் பார்த்து இந்த காய்ச்ச விடு அரைச்ச விடு முக்காச்ச விடு இந்த 3 செவடு முடிச்சு விடுத்து போய் இந்த காய்ச்ச விடு சொல்லுது. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, வேற கொண்ட கல்ல விட்டு இருந்து காலை ஒடிச்சு விட்டேன், நான் தான் ஒடிச்சுன்னு வம்புக்கு இருக்கிறேன். அரைச்ச விடு நொண்டி ஆடுதாங்க தர்றேன்னு சொன்னேன், இப்ப வந்து நல்லாடு விடுறான்னு கேட்கிறேன். உடனே முக்காச்ச விடு முந்தாநாத்த தங்க என் பொண்டாட்டி வீட்டுல சீதனமா வச்சு 2 மாடு இத போய் களவாண்டு வந்த மாடு சொல்றாங்க 2 பேர்களும். இந்த 3 செவடுன்னு சொல்றது முடிச்சு விடுக்கு வழங்கல. முடிச்சு விடு கோவம் கட்டிக்கிட்டு ஏறுது. ஏன்டா உங்க 3 பேருக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா நீங்க 3 பேரும் ஏன் 2 பொண்டாட்டியை பொண்ணு விட்டு வருவீங்க அப்படின்னு முடிச்சு விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. அந்த மாதிரி கூட்டத்துல நீங்க ஒண்ணு பேசி மேடையில நாங்க ஒண்ணு பேசி கடைசியில நாடகம் கட்டப்படாது. ஒரு 50 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா எல்லாரும் வயிறார சாப்பிடலாம். ஒரு 150 ரூபா கொடுத்து வேட்டி துணிமணி சேலை துணிமணி வாங்கினா நம்ம மானத்தை காப்பாற்றலாம். 1000 கணக்கா செலவழிச்சு நாடகத்தை வச்சிருக்கீங்க. இந்த நாடகம் சீரும் சிறப்புமா இருக்கிறது உங்க கையில இருக்கு. இருந்தாலும் இன்றைய தினத்திலே இவ்வரங்க மேடையிலே இந்த நாடகத்தை எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நம்மளை எல்லாம் பாதுகாத்து அனுபவிக்கின்ற நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் உடக்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்த அம்மன் மற்றும் கிராம தேவதைகள் ஆலய முளைப்பாடு உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த தினத்திலே நரிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உடக்குடி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் ஹரிச்சந்திர மயான காண்டம் என்ற நாடகத்தை இங்கு வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள், நல்ல முறையிலே அறிந்தவர்கள், விஷயத்தை புரிந்தவர்கள் என்பதற்கெனங்க
நடிப்பிசை வேந்தன் என்று நாட்டு மக்களின் நல் ஆதரவை பெற்று வரும் அன்புக்குரிய சகோதரன் வடக்குளத்தை சார்ந்த பிஎஸ் முக்கத்துறை செல்லத்துறை அவர்கள் இந்த தினத்திலே ஹரிச்சந்திராணி காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு மறுமையாக குயிலிசையான கோகிலவாணி பன்னிசைபாடு பாரத குயில் என்று பட்டமிட்டு வழங்கி வரும் அன்புக்குரிய நமது புளியங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய மதனியா புளியங்குளத்தை சார்ந்த KVS தாமரை செல்வி அவர்கள் இந்த தினத்திலே சந்தனமணியாரை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறுபடியாக அதாவது ஹரிச்சந்திர மாயானகாண்ட நாடகம் இதுல நாங்க தெய்வந்திர சபை வச்சு அந்த கதையை காமிச்சு அப்படியே மாயானகாண்டத்துக்கு வர்ற மாதிரி சட்டம் பண்ணிருக்கு. இந்நகரத்திலே அன்புக்குரிய தம்பி சென்ற இடமெல்லாம் பேரும் புகழப்பட்டு வழங்கி வரும் சொக்கநாதிரிப்பை சார்ந்த SP செந்தில் அவர்கள் இந்த இடத்திலே தேவேந்திரனாகவும் சத்திய கீர்த்தியாளி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறுபடியாக அன்புக்குரிய அண்ணா சென்ற இடமெல்லாம் ஆர்ப்பாட்ட நடிகர் என்று பேரும் புகழும் பெற்று வழங்கி வரும் அன்புக்குரிய அண்ணார் மிரளைக்குளத்தை சார்ந்த வேலுச்சாமி அவர்கள் இந்த தினத்திலே விஸ்வாமித்திரராகவும் வீரமாகவும் வழி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முழுமையாக ஆலடிப்பட்டியை சார்ந்த குருநாதன் அவர்கள் இந்த தினத்திலே வசிஷ்டராகவும் மற்றும் பல விடங்களை தாங்கி அடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முழுமையாக இன்னிசை வேந்தன் இன்னிசை சக்கரவர்த்தி இசை அரசு பிரபல இசை அமைப்பாளர் இளையராஜா எதிரொலி அன்புக்குரிய கதனை சார்ந்த KP கருப்பி அவர்கள் 6 மணி பின்பாட்டு அவருக்கு முழுமையாக கோடையடு குமுறல் முன்னோடி மிருதமுத்துவான் வேட்டுகிரி வேட்சாமி என்று பட்டமிட்டு வழங்கி வரும் மதுரை தமிழ்நாடு ஆளுநர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மறைந்த மாமேதையுமான எனது அன்புக்குரிய மாமா சூடுயூரை சார்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி. அவரோட பாடங்கள்ல இப்ப இருக்க மிருதங்காரங்க கூறாங்க அவர்கிட்ட படிச்சவங்க மனிதன் அழகி சங்கத்தில் இருக்க போறாங்க. அந்த மாதிரி சூடுயூரை சார்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி என்று பட்டம் பெற்று TS ராஜப்பா அவர்களுடைய புதல்வன் மதுரை TSR மோகன் அவர்கள் இந்த தினத்திலே மிருதங்கம் டோலக் தபேலா
சார்ந்த எங்கே 18ஆம் படி அவர்கள் ஆதரவு சிறிய பொருளாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியது தானம். அதை இசைத்துக் கொண்டிருப்பவர் பிரபல நகைச்சுவை நடிகர் அன்புக்குரிய சொற்குளத்தை சார்ந்த நடராஜன் அண்ணன். அவருடைய புதல்வன் எனது மகன் எம்பிஎன் ஆடிய ராஜா என்ற செல்வம் அவர்கள் இந்த தினத்தை தானம். அவருக்கு மதிப்பாக நாட்டிய ஒய்யாரி, நாட்டிய சிங்காரி, நாட்டிய கலைவாணி, பன்னாட்டு அனார்கலி, அது பின்னாட்டு பரிசாலி, கவர்ச்சி கன்னி, செக்ஸ் பாம்பு, கடந்த காலத்து சிலுக்கு, தற்காலத்து டிஸ்கோ சாந்தி புகழ், மதுரை திருநாமப்பன் மோகனா எழுதி, மதுரையை சார்ந்த என்ற புகழா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி காலகட்டி 8:30 மணிக்கு முன்ன பறக்கணி நீ 8:30 மணிக்கு நீங்க வந்தரக்கணி 8:30 மணிக்கு முன்ன பறக்கணி 8:30 மணிக்கு நீங்க வந்தரக்கணி உன்னைக்கான ரப்பரே வந்தாக்கணி நீ உன்னையடி பகலில வந்தரக்கணி ஒரே வந்தானே தனதன தனதானே தனதன தனதன தனதானே பூரா தனதானே தனதன தனதானே தனதன இந்த வார்த்தையை வந்து நீ வண்டியில ஏறது மாதிரி கேட்டுக்கலாம். வண்டியில வந்து ஏறது வந்துடல அப்ப கேட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன்? நாங்க ஒரு நாள் பார்த்தது இப்ப பாத்துக்க வரட்டும். ஆமா, அதற்கு மறுபடியாக இந்த நாடகத்திற்கு வண்ண திரை அமைப்பு சீன்ஸ் அலங்காரம் எம்பிஎன் செல்வம் சீன்ஸ் தம்பின உரிமையாளர் இருக்கிற உலக்குடி. அதற்கு அது வந்து படுதா எங்களை விடுதா விடாது எங்க உடனே நடத்தி எங்கிட்ட வருது. அதற்கு மறுபடியாக இத்தனை இருந்தாலும் முக்கியமா தவிர மைக்கு இருந்தாலும் நாங்க என்ன பேசுறோம் என்ன பாடங்களுக்கு வழங்கும். ரெண்டாவது லைட் வேணும். லைட் இருந்தாங்க முகத்தான் நீங்க பாப்பீங்க. நடிகர் முகம் நம்ம முகமா இருக்கா இல்ல கவரா கட்டுமா நெருஞ்சி கிடக்கா அப்படின்னு சில பேர் பாப்பீங்க. மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு லைட்டு வெயிட்டு கல்யாணம் காது குத்து குத்துக்காது அது காது குத்துறதுக்கு மாதிரி காது குத்து குத்திட்டோம்னா குத்துக்காது முன்னாடி சுத்து வந்து ரிவர்சல் போடுறது